ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்ச் 12 வியாழக்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் இன்றைக்கி எப்படி இருக்கும், லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இன்றைய நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன. டென் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, டவர் கார்டு வந்திருக்கு. அடுத்து சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ், Devil, Queen of Pentacles. Okay, bottom of the deck Judgment வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க, வார்னிங்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம் இப்போது. ஓகே, இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிற எனர்ஜி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவரால் எனர்ஜி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது டென் ஆஃப் பென்டிகிள்ஸும் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கார்மிக் சேஞ்ச் அண்ட் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய முடிவு வரக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. ஓகே, நீங்கள் ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் விட்டுட்டு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆக போகிறீங்க. ஓகே, லைஃப்பில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒர்க் பிளேஸ், ஃபேமிலி, ஏதோ ஒன்று, என்ன பிரச்சனைகள், எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி போகிற ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நியூ ஃபேஸ் உங்கள் லைஃபோட ஒரு புதிய வாழ்க்கையை அந்த அந்த நேரம் வந்துருச்சு. ஒரு புதிய வாழ்க்கையில் நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க, அதுக்கான நேரம் வந்துருச்சுங்கிறது தான் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ஃபேமிலிக்குள்ளே ஒரு நிம்மதி, ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய மாற்றத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லைஃப்பில் ஒரு வேக்கப் கால் இல்லை ஒரு ரியலைசேஷன் இன்றைக்கி கிடைக்கும். ஓகேங்களா? ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா தி டவர் அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒர்க் வைஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்ச் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? திடீர்னு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, சடன் டிசிஷன் எடுக்கலாம். உங்களுடைய ஜாப் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? உங்களை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் சடனாக ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் இருக்குது, ஆனால் பயப்பட வேண்டாம். சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அடுத்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு சேஞ்ச், இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெட்டர் சுச்சுவேஷனுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். ஓகே, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி டாக்ஸிக் ஒர்க் பிளேஸில் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து ஸ்லோவாக வெளியே வருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஓவர் ப்ரெஷர், ஓவர் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அதிலேருந்து நீங்கள் இன்றைக்கி மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓல்ட் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகுது, அதுதான் இந்த டவர் கார்டு மூலயமா தெரியுது. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு நல்ல பாதை உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அதுக்கான ஒரு சைன் தான் இன்றைக்கி. ஓகேவா? ஓல்டு ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகி அதிலேருந்து உங்களை ஒரு நல்ல பாதைக்கு யூனிவர்ஸ் கொண்டு போக போகிறாங்க. ஓகேவா? அந்த இருக்கிற அந்த பழைய பேட்டர்ன், அந்த பழைய ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிறதே உங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா டெவில் வந்திருக்கு அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த ரெண்டு கார்டோட பார்க்கும்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப உங்கள் பர்சன் கூட ஓவர் அட்டாச்சாக இருக்கீங்க, ரொம்ப அப்சஷன், ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் பர்சன்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மென்டலி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வரலாம், பாஸ்ட் பர்சன் உங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஓகேங்களா? சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஹீலிங் ஃபேஸ் ஆரம்பமாகுது. ஓகே, உங்கள் பர்சன் மூலயமா நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு ப்ரெஷர், ஏதோ ரொம்ப ஹர்ட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அதிலிருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுவீங்க. ஓகேங்களா? ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும்.
ஒரு மதர் ஃபிகர் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு மதர் ஃபிகர், ஒரு கேரிங் பர்சன் வந்து உங்களை ரொம்ப ஒரு ஆறுதலாக இருப்பாங்க உங்களுக்கு. உங்களுடைய ஒரு கடினமான தருணத்துலலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி லைஃப் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒர்க் வைஸ் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அது ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம ஃபினான்ஷியல் வைஸ் பார்க்கலாம். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப நல்ல கார்ட். பண விஷயத்தில் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங் இருக்கும். ஓகேங்களா? அன்னெசரியான செலவுகள் எல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? சேவிங்ஸ் பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லேண்ட் வாங்கலாம், ஜுவல்ஸ் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போடலாம். அந்த மாதிரி நிறைய யோசனைகள் இன்றைக்கி வரும் உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றி. ஓகே, சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபினான்ஷியல் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மணி பிளானிங் டே இன்றைக்கி உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோன்னா. ஓகே, ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஓல்ட் டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. நீங்கள் வந்து எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸ்டெபிலிட்டி வந்து உங்ககிட்ட நெருங்கிட்டுருக்கு. இவ்வளோ நாள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. எல்லா இடத்துலையுமே ஃபேமிலியாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப், ஒர்க் பிளேஸ், எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு பீஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ வரப்போகிற மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பாதையை தான் காட்டப்போகுது. உங்கள் க்ரோத்துக்கான ஒரு பாதையை தான் இன்றைக்கி வரப்போகிற மாற்றம் உங்களுக்கு காட்டப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால் வர மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி என்ன நடந்தாலும் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி. ஓகே, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. சடன் சேஞ்சஸ் வந்தாலுமே நீங்கள் அதுக்காகலாம் ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வரி பண்ணிக்கிட்டு அது எதுவுமே வேண்டாம். வர்றது வரட்டும் அப்படின்னு விட்டுருங்க. உங்களோட ஃப்யூச்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக யூனிவர்ஸ் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஓகே, யூனிவர்ஸ் உங்களோட வாய்ஸை கேட்டு உங்களோட ஃப்யூச்சரை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க. கிரவுண்டடாக இருங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு கொடுக்குற வார்னிங்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டெவில் கார்டும் இருக்குது, டவர் கார்டும் இருக்குது. ஸோ கவனமாக எந்தெந்த விஷயத்தில் இருக்கணும்னா, உங்களை சுற்றி சில டாக்ஸிக் பீப்புள் இருப்பாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. உங்கள் வாயிலிருந்தே சில வார்த்தைகள் எல்லாம் வாங்குவாங்க. உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரிலாம் காட்டிப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி சில பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப கோவத்தில் யார்கிட்டையும் ரியாக்ட் பண்ண வேண்டாம் இன்றைக்கி. ஓகேவா? யாராவது உங்ககிட்ட இன்றைக்கி வாண்டடாக வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. திடீர்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இவங்க இப்படி பேசுவாங்களா, இவங்க இப்படி ஆர்கியூ பண்ணுவாங்களான்னு. இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ஓகேவா? டெவில் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளெல்லாம் சிக்கிக்காதீங்க. ஓகே, அதில் ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க. அதுவும் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைனலாக இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு ரியலைசேஷன் இருக்குது, ஒரு சேஞ்ச் இருக்குது, அண்ட் ஒரு ஹீலிங் மூமெண்ட், ஒரு நல்ல க்ரோத்துக்கான சைன் இருக்குது இன்றைக்கி. ஓகேவா? 6 ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து ஒரு பெட்டர் லைஃப் ஃபேஸ்க்கு மூவ் ஆகிட்ருக்கீங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை ரியலைஸ் பண்ணிவிடுங்க. என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நல்ல ஒரு ஆழ் மனசில் அந்த திங்கிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி வரப்போகிற மாற்றங்களை நீங்கள் அப்படியே தைரியமாக அக்செப்ட் பண்ணுங்கள். நடக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஓகே, இன்றைக்கி நடக்க போகிற மாற்றங்கள் நாளைக்கு உங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.